வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், BHMS ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாருங்க, பெரும்பாலும் லேடிஸ், ஜென்ஸுக்கு இந்த வலியே வராது அப்படி கிடையாதுங்க. கம்பேரிட்டிவ்லி ஹையர் இன்ஸ்டன்ஸ் யாருக்கு அப்படின்னா லேடிஸ்க்கு. பெரும்பாலும் லேடிஸ்க்கு வந்து பாருங்க, முதுகு வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும், இதனால குதிகால் வலி இருக்கும், இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி வலிகள், கழுத்து வலி, தோல் சட்டை வலி அப்படிம்பாங்க, பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் ஜாயிண்ட், ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்க. கழுத்து வலினா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இடுப்பு வலினா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸாவும் இருக்கலாம், இல்ல ஸ்பாண்டிலைட்டிஸ் பெயினாவும் இருக்கலாம். முட்டி வலி வந்து மூட்டு தேய்மான வலியா இருக்கலாம். ஸோ குதிகால் வலி வந்து கல்கேனியல் ஸ்பர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எல்லா வலிக்கும் ஏதாவது ஒரு நம்ம சூப் குடிச்சா ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுல பிரதானமா நான் இன்னைக்கு ஒரு சூப் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே நல்ல ரிலீஃப் இருக்கும் ஒரு 21 days நம்ம தொடர்ந்து குடிக்கும் போது. அது என்ன அப்படின்னா, முடவாட்டுக்கால் கிழங்கு. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை ஆரிஜின் தான் இது. இது மலைகளுக்கு இடையே தான், அந்த பாறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி வளரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது திருவண்ணாமலை இந்த பௌர்ணமி தோறும் கிரிவலம் போறவங்க அதை வந்து பார்க்கவே முடியும். திருவண்ணாமலை அந்த கிரிவல பாதையிலே வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சிருப்பாங்க, விற்பாங்க. அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம், இல்ல நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இல்ல வீட்டு பக்கத்திலே கிடைக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்லைங்க எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு அமேசான்ல பவுடர் கிடைக்கும், பவுடர் ஃபார்ம்ல அதையும் வாங்கிக்கலாம். ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்னா வாங்கி அதை ஈர துணியில நம்ம சுத்தி வச்சாலே போதுங்க. எனக்கு ஒரு 2 மாசம் வரைக்கும் கூட அது வந்து கெட்டுறது இல்ல, அது வந்து வேஸ்ட் ஆகுறது இல்ல. நீங்க அதை பதப்படுத்தி வைக்கிறது அவங்களே சொல்லுவாங்க, இப்படி சுத்தி வைங்க அப்படி. நீங்க வியாபாரம் பண்றவங்களே அப்படி வாங்கி வச்சுக்கலாம். சரி, இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எதுக்கு முடவாட்டுக்கால்னா, முடவன் பிளஸ் ஆட்டு பிளஸ் கால் அப்படிம்பாங்க. இது ஆடனோட கால் மாதிரியே இருக்குங்க. இந்த கிழங்குக்கு மேல நிறைய ரோமங்கள் இருக்கும். அந்த ரோமங்களை வந்து பாத்தீங்கன்னா சீவிடணும். அதுக்கு மேல இஞ்சினோட தோல் மாதிரி இருக்குங்க, அந்த தோலையும் சீவிடணும். சீவிட்டா உள்ள இஞ்சி மாதிரியே அந்த கிழங்கு இருக்கும். அந்த கிழங்க நல்லா நசுக்கிட்டு, கூட வந்து பாருங்க சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம சூப் வைக்கிறோம் பாத்தீங்களா, ஆட்டுக்கால் சூப், அதே மாதிரி தாங்க வச்சுட்டு இந்த சூப்பை குடிக்கணும். இது எப்படிங்க, காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாமா அப்படின்னா, காலையில வெறும் வயிற்றுல குடிக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 மணிக்கா, மதியம் நம்ம ஒரு 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள சாப்பிட்டுடுறோங்க, ஒரு 3 மணிக்கா இந்த சூப் வச்சு குடிக்கலாம். இவ்வளவு பெரிய கிழங்கு வைக்கலாமா, அவ்வளோலாம் வேண்டாம். எல்லாமே இன்னைக்கே நல்லா ஆயிடும் அப்படின்னு நம்ம நிறைய வச்சோம் அப்படின்னா, அது வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் கிரியேட் ஆகும். அப்ப இவ்வளவு பெருசு போதும், இவ்வளவு ஒரு இன்ச்சு துண்டு அளவுக்கு நம்ம வச்சு ஒரு சூப், இவ்வளவே பெருசு. ஓகேங்களா, ஒரு இன்ச் ஒரு மாதிரி, இந்த மாதிரி 1 இன்ச் 1.5 இன்ச் அத சூப் வச்சு 1 கப் சூப் குடிச்சா போதும். இதுல வந்து பாருங்க, இந்த சூப் குடிச்சிட்டு தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. பொதுவாவே இந்த மாதிரி சூப் எல்லாம் குடிக்கும்போது தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஏற்கனவே அல்சர் இருக்குங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, நெஞ்சு கொளுத்து இருக்கு, வயிறு எரிச்சல் இருக்கு அப்படின்னா மிளகு கம்மியா போட்டுக்கோங்க, சீரகம் நிறைய போட்டுக்கோங்க. மிளகு ஒரு 4 மிளகு கொட்டை, எந்த அளவுக்கு வருமோ ஒரு பிஞ்ச் மிளகு, ஒரே பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அசிடிட்டியை கிரியேட் பண்ணும். ஆக இந்த சூப் குடிங்க. இந்த சூப் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 21 நாள் குடிங்க. உங்களுக்கு இந்த வலிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வலியில இருக்க வேதனைகள், அந்த வலி பொதுவா வந்து எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த இடத்துல வீக்கம் இருக்குங்க, சூடு இருக்கும், இன்ஃபிளமேட்டரி சைன்ஸ் இருக்கும், நல்ல செவந்து போயிருக்கும். அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ், அந்த ஜாயிண்ட், அந்த பாதிக்கப்பட்ட மூட்டுக்களை நம்ம நகர்த்தும் போது அது வந்து பாத்தீங்கன்னா பெயினை கொடுக்கும். இது எல்லாமே நல்லா குறையுங்க. கூட வந்து பாருங்க, நம்ம இப்ப யாரும் வெயிலே போறது இல்ல. இந்த மாதிரி மூட்டு வலி இருக்க பேஷண்ட்ஸ்லாம், எந்த மூட்டுல வலி இருக்குதுனாலும், எந்த எலும்பு சார்ந்த வலி இருக்கு அப்படின்னாலும், காலையில ஒரு 10 நிமிஷம், மாலையில ஒரு 10 நிமிஷம் இளோ வெயில் நம்ம உடம்புல படணுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வைட்டமின் டி வேணும் நம்ம பாடி கால்சியம் அப்சர்வ் பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து பாருங்க, வாரத்துல 4 நாள் அட்லீஸ்ட் கீரை சாப்பிடணும். கீரை சாப்பிட சொல்றோம் அப்படின் போது நாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா முருங்கைக்கீரையே பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிடுறாங்க. முருங்கைக்கீரை கேட்டா சிலர் வந்து அடமண்டா சொல்லுவாங்க, முருங்கைக்கீரைல நிறைய சத்து இருக்குல்ல மேடம், இரும்பு நிறைய இருக்குல்ல அப்படிம்பாங்க. எல்லா கீரையிலும் இரும்பு சத்து இருக்குதாங்க செய்து, இல்லைன்னு இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை, என்ன கீரை கிடைக்குதோ அந்த கீரை எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா? அப்ப கீரை எடுத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயில் உடம்புல படணும். உளுத்தம்பருப்பு, சாதா வெள்ளை உளுத்தம்பருப்புக்கு பதில் தொட்டோட எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல வந்து பாருங்க, அந்த கருப்பு தோல்ல ஆந்தோசைனின் நிறைய இருக்கு.
ஆந்தோசைனினை பத்தி இப்ப ஏகப்பட்ட ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி நிறைய நோய்களுக்கு அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேல கேன்சர் மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வராம தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம உளுத்தம்பருப்பு போடும்போது நிறைய உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு மடங்கு யூஸ்வலா நீங்க 1 டம்ளர் போடுறீங்க, 4 டம்ளர் அரிசிக்குன்னா 2 டம்ளரா கூட போட்டுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு புரதமும் நிறைய கிடைக்கும், ஆந்தோசைனும் நிறைய கிடைக்கும், ஆரோக்கியமும் மேம்படும். எந்த அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு சாப்பாட்டுல சேர்த்துக்கிறோமோ கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாம் நிறைய கிடைக்குங்க. ஆக நம்ம நம்ம வந்து பாருங்க பெருசா சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதே இல்லை. நம்ம சாப்பாடே நம்ம சாப்பிடுறோம் பாத்தீங்களா, சாம்பார், ரசம், இட்லி, தோசை, இது எல்லாத்துலயுமே பொங்கல், இது எல்லாத்துலயுமே அதீத மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது. ஓகேங்களா? அதனால நம்ம இது ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிக்கிறது, ரொம்ப தூரம் நடக்கிறது, மாடிப்படி ஏறி ஏறி இறங்குறது அவாய்ட் பண்ணிடுங்க, மூட்டு வலியா இருக்கு அப்படின்னா. ஆனா முட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸே பண்ணலன்னா முட்டி ஸ்டிஃப்னஸ் ஆயிடும். அப்ப நாங்க ரொம்ப குண்டு இருக்கோங்க, மூட்டு வலி ரொம்ப வெயிட்டா இருக்கும், குண்டா இருக்கும், மூட்டு வலி இருக்கு, டாக்டர் நடக்க சொல்லியிருக்காங்க, என்னால நடக்க முடியல, நான் என்ன பண்ணிட்டோம்? இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது உண்டு. அந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, உட்காந்துக்கோங்க சோஃபால இல்ல சேர்ல உட்காந்து காலை எப்படி நீட்டி நீட்டி மடக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் மொபிலைசேஷன் பண்ணும்போது ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், மூட்டுக்கள்ல ஏற்படுற ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது குறைஞ்சிடுங்க. அதுக்கும் மேல கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு எண்ணெய் தடவி ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி வலி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நாங்க என்ன ஒரு நாளைக்கு 10 டீஸ்பூன் எடுக்கிறோங்க அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க, லேடிஸ் ஜென்ஸ் யாரா இருந்தாலும் 30 வயசு நெருங்கிட்டீங்க இல்ல 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த 4 டீஸ்பூன் எண்ணெயில 3 டீஸ்பூன் எண்ணெயும் கண்டிப்பா 1 டீஸ்பூன் நெய்யும் எடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா ஜாயின்ஸ்ல எல்லாம் நல்ல லியூப்ரிகேஷன் வர்றதுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீரை நான் பொதுவா சொன்னேன், கீரையில முடக்கத்தான் கீரை அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த முடக்கத்தான் கீரை வாரத்துல 2 நாள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு கீரை எடுக்கிற மாதிரி இந்த முடக்கத்தான் கீரை கொஞ்சம் சிறும் கசப்பா இருக்கும். அதை நம்ம தோசையில கொஞ்சம் நெய்ல வதக்கி தோசையில நம்ம போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் அட்லீஸ்ட் பெரண்டை எடுத்துக்கோங்க. பெரண்டைய பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பெரண்டை எலும்பு சார்ந்த நோய்களுக்கு, எலும்புல நோயே இல்லைங்க, எலும்பு வஜ்ரம் போல மாறுறதுக்கு, எலும்பு இரும்பா மாறுறதுக்கு இந்த பெரண்டை நிறைய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க செய்யறீங்க. கூட வந்து நீங்க என்ன மெடிகேஷன்ஸ் எடுக்கிறீங்க? இப்ப ரொம்ப வலியும் வேதனையும் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு டாக்டரை போய் பார்ப்போம், மருந்து அப்படின்றது எடுப்போம். அந்த மருந்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெயின் கில்லர் சுத்தமா கொடுக்க மாட்டோம். வலிக்கு பொதுவா வலி நிவாரணி மாத்திரைகள் தான் கொடுப்பாங்க. ஆனா ஹோமியோபதியில ஜாயின்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய காம்ப்ளிமெண்டரி மெடிசன்ஸ் அப்படின்றது இருக்கு, ஃபோர்டிஃபைட் டேப்லெட்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி மருந்தும் சேர்ந்து உணவு முறைகளும் சேர்ந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னும் போது மாற்றம் அப்படின்றது ரொம்பவே சீக்கிரம் தெரியுங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.